ஹை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா மேட்ச் நம்பர் 27 பங்களாதேஷுக்கும் நெதர்லாண்டுக்குமான மேட்ச். இந்த மேட்சோடைய ஃபுல் அனாலிசிஸ், எந்த பிளேயர்ஸுக்கான ஆப்ஷன்ஸ் எந்த மாதிரி இருக்குது, இந்த கிரவுண்டோட வென்யூ ப்ராக்ரஸ் எந்த மாதிரி ஆயிருக்கு, ஸோ எந்த பிளேயர்ஸ் ஜிஎலுக்கு செட் ஆவாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்லியிருக்கிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வென்யூ ப்ராக்ரஸ் பார்த்துட்டு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வென்யூவோட பிச் ரிப்போர்ட் நம்ம அந்த டீம் மேக் பண்ணுற அந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறோம். இதில் எப்படி வென்யூ ப்ராக்ரஸ் ஆயிருக்குன்னா, டோட்டல் மேட்சஸ் பார்த்தீங்கன்னா 2 மேட்சஸில் ஒரு மேட்ச் ஃபர்ஸ்ட் வின் பண்ணியிருக்காங்க, செகண்ட் மேட்ச்சு ரெண்டாவது வின் பண்ணியிருக்கிறாங்க பேட் பண்ணி. ஆவரேஜ் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா ஒரு 150 தான் இங்கே வரைக்கும் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. ஹை ஸ்கோர் 158, லோ ஸ்கோரு 124. மேக்ஸிமம் இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ் நல்ல விக்கெட் எடுத்திருக்கிறாங்க. நல்ல குவாலிட்டியான ஸ்பின்னர்ஸுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்னாலும் சரி, செகண்ட் இன்னிங்ஸ்னாலும் விக்கெட் எடுத்திருக்கிறாங்க. ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு கொஞ்சம் கம்மியாக இங்கே விக்கெட் எடுத்திருக்கிறாங்க. இங்கே நடந்த லாஸ்ட் 2 மேட்சஸ்ல பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ் 19 விக்கெட்டும், ஃபேசர்ஸ் 8 விக்கெட்ஸும் எடுத்திருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஸ்பின்னர்ஸ்ல 10 விக்கெட்டும், செகண்ட் இன்னிங்ஸ்ல 9 விக்கெட்டும் எடுத்திருக்கிறாங்க. இதே ஃபேஸ் பவுலர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 3ம், செகண்ட் இன்னிங்ஸ்ல 5 விக்கெட்டும் எடுத்திருக்கிறாங்க. ஹெட் டு ஹெட் மேட்சஸ் பார்க்கும்போது பங்களாதேஷ் 4 மேட்சஸ்ல 3 மேட்சஸ் வின் பண்ணி 1 மேட்ச் லாஸ் ஆயிருக்கிறாங்க. இவங்க 4 மேட்சஸ்ல 1 மேட்ச் வின் பண்ணி 3 மேட்ச் லாஸ் ஆயிருக்கிறாங்க. இந்த பிச்சு நல்ல ஸ்பின்னுக்கு சப்போர்ட் ஆகுற மாதிரியான கண்டிஷன்ல தான் கடைசி வரை இருக்குது. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பா ஃபாஸ்ட் பவுலருக்கு பதிலாக ஒரு ஸ்பின்னரை கூட இவங்க ஆட் பண்ணிப்பாங்க. மற்றபடி பெருசா லைனப்ல ஒன்றும் சேஞ்ச் அதிகமாக பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நெதர்லாண்டோடைய பாசிபிள் பிளே 11 மேக்ஸிமம் இதாக இருக்கும். மேக்ஸ் டோவன், மைக்கேல் வெட்வீசிங், எங்களுக்கு ரெக்ட், அப்புறம் பார்த்தீங்கன்னா பேஸ்லெட்லி, எட்வர்ட்ஸ் வேணா கண்டிப்பா ஸ்பின்னுக்கு சப்போர்ட் ஆகும்போது ஒரு அடிஷனல் ஸ்பின்னர் யாரையாவது மேபி ஒரு பேட்ஸ்மேனுக்கு பதிலாவோ இதாவோ கண்டிப்பாக கொண்டு ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. ஹை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் நெதர்லாண்டு மேட்சுக்கு முன்னாடி வெஸ்ட் இண்டீஸுக்கும் நியூசிலாந்துக்குமான அந்த ட்ரீம் டீமானது எந்த மாதிரி ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக பவுலிங் பிச் மாதிரி தான் இந்த மேட்ச் ஆயிருக்கு. இதில் ஒருத்தங்க நம்ம ஒரு ஃப்ரெண்ட்ஸு கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தாங்க, எல்லாரையும் நீங்கள் பாட்டுக்கு ட்ரீம் டீம் வராங்க, ட்ரீம் டீம் வந்துருவாங்க அப்படின்னு சொன்னால் எல்லாரும் தான் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிடுற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது வேற ஒன்றும் இல்லை. இப்போ ஒரு பேட்டிங் பிச் வருதுன்னா அந்த கண்டிஷனில் இருந்து இந்த பிச்சு ஒன்று ஒரு சைடு ஃபுல்லாக 200 ரன்னுக்கு மேலேயுமே இங்கிலாந்து அடிச்சிருந்தாங்க. அந்த ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பேட்டிங்கில் இருந்து அடுத்து அது ஹார்ட் ஆகி அடுத்த பவுலிங்க்கு மாறும்னு சொல்லியிருந்தோம். அப்படி இல்லைன்னா ரெண்டுமே பவுலிங் சைடாக இருக்கும் அப்படின்னு இந்த பிச் கண்டிஷன் இந்த மாதிரி தான் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். அப்போ பேட்டிங்க்கு மாறும்போது சில பிளேயர்ஸ் உள்ளே வருவாங்க டாப் ஆர்டர்ல இருந்து. அதே மாதிரி பவுலர்ஸ்ல ஒரு சில பிளேயர்ஸ் கம்மியாவாங்க. இப்போ அதே இது ஒரு டீம் வின் ஆகும் போது ஒரு பிளேயர்ஸ் சில பிளேயர்ஸ் உள்ள வருவாங்க, அதே மாதிரி ஒரு பிளேயர்ஸ் கம்மியாவாங்க. இப்போ நம்ம ஒரு டீம் கம்ப்ளீட்டா பேட்டிங்க்கு தான் இருக்கு அப்படின்னா நம்மளுடைய கம்ப்ளீட் இது பார்த்தீங்கன்னா பேட்டிங்ல சில பிளேயரும் டெத் ஓவர் பவுலரும், அதே மாதிரி செகண்ட் இன்னிங்ஸ் பண்ணும்போது ஃபாஸ்ட் பவுலர்ஸை மட்டும் எடுத்துட்டு ஸ்பின் பவுலர்ஸை கூட ஒருத்தங்களை நம்ம லீவ் பண்ணிட்டு பண்ணலாம். அதே மாதிரி பவுலருக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்குன்னா ஆல்ரவுண்டர் கேட்டகரியில இருந்தும் இந்த மாதிரி வருவாங்க. ஸோ நம்ம இப்போ ஒருத்தங்களுக்கு வாய்ப்பு சொல்றோம்னா அதுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல இவங்க வருவாங்க, இப்போ டாமினேட் பண்ணும்போது இவங்க வருவாங்க. ஸோ அந்த இதில் தான் சொல்கிறோம். இப்போ ஒரே டீமை வச்சுட்டு இப்போ நம்ம கேன் வில்லியம்ஸனை எடுத்துக்கிட்டே போனால் அவர் நல்லா தான் பேட் பண்ணுவார், எல்லாம் பண்ணுவார். இப்போ பேட்டிங் பிச்சாக இருந்துச்சுன்னா மேபி அவர் பண்ணியிருக்க கூட செஞ்சிருப்பார். ஆனால் இப்போ அதே மாதிரி எல்லா இதுலையும் எடுத்துகிட்டு போனால் அவர் சப்போஸ் அந்த மேட்ச் பேட்டிங்க்கு சப்போர்ட் ஆகாத மாதிரி இந்த மாதிரி கண்டிஷன்ல தான் இருக்குன்னா நீங்கள் எடுத்த பிளேயர் கண்டிப்பாக வம்பா இருப்பார். அதுக்கு சின்ன ஒரு உதாரணம் என்னன்னா, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நிக்லஸ் பூரானை எடுத்திருப்பீங்க. நான் சொல்லியிருந்தேன், நிக்லஸ் பூரான் இது பவுலிங் பிச் மாதிரி இருக்குது அப்படின்னா இவங்க கிட்ட த்ரெட் இருக்குது, அவுட் ஆயிடுவாரு. அந்த கேட்டகரியில இருந்து கான்வே, சார்லஸ் தான் வருவாங்க அதில் ஒருத்தங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி இந்த மோட்டியும் பார்த்தீங்கன்னா வின் ஆகுறாங்க வெஸ்ட் இண்டீஸ் பண்ணும் போதுனாலும் சரி, இவங்க தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்கணும், அடுத்து தான் அந்த ஹுசைனுக்கு கொடுக்கணும். அடுத்துங்கும் போது நீங்கள் அடுத்த டீம் வேணால் உருவாக்கி கொடுத்து பாருங்க. உங்களுக்கு அந்த இதில் எனக்கு இல்லை அகில் ஹுசைன் தான் பண்ணுவார் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். நான் எல்லா இதுலேயும் நான் நிக்லஸ் புரானையும் அகில் ஹுசைனையும் நான் எடுத்துகிட்டே தான் போவேன், அதே மாதிரி வில்லியம்ஸையும் எடுத்துகிட்டே தான் போவேன்னு நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக அவங்க ஃபெயிலியர் ஆவாங்க. உங்களுக்கு அந்த இடத்துல பிளேயர்ஸ் ட்ரீம் டீம் வரமாட்டாங்க. அதனால தான் இவங்க வரப்போ அவங்க வருவாங்க, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணுறப்போ இவங்க வருவாங்க, டாமினேட் பண்ணும்போது இவங்க ட்ரீம் டீம் வருவாங்கன்னு அந்த கேட்டகரி வைஸாக
அது சொல்கிறோம். ஒன்றும் இல்லை, சின்ன உதாரணம் தான். இப்போ நான் அந்த இதில் முதல்ல சொல்லியிருந்தேன், ஃபெர்கசன் வந்துருவார், இந்த பிச்சுக்கு ஆப்டானவர். அதே மாதிரி இது டாமினேட் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த இடத்துல கிளென் பிலிப்ஸ் தான் வர அதிக வாய்ப்பு இருக்குது பேட்டினில். அதுக்கு அடுத்து தான் மிட்சல் வருவார். அது பேட்டினுக்கு மாறும்போது அப்படின்னா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லைன்னா அவர் தான் வருவார்னு சொல்கிறோம். அதே மாதிரி ஒன்று சிம்பிள் தான், இந்த பிச்சு நியூசிலாந்தும் பார்த்தீங்கன்னா பவுலிங்கில் நல்லா பண்ணுற பட்சத்தில் அந்த 6.5 இதில் நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சில விஷயங்கள் தெரியாது. இப்போ இந்த ருத்தர்ஃபோர்ட் பார்த்தீங்கன்னா நான் அதுலேயுமே மென்ஷன் பண்ணியிருப்பேன், நீங்கள் வேணால் ரிவைண்ட் பண்ணி கூட பாருங்கள். எம் ஹென்ரி இதில் இருக்கிறாரு அப்படின்னா அவர் தான் மேக்சிமம் உள்ளே வருவார். சப்போஸ் அவர் இல்லை அப்படின்னா ஃபஸ்ட்டு இவர் நியூசிலாந்து டாமினேட் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல இவர் வருவார்னு நான் சொல்லியிருப்பேன். ஸோ அந்த மாதிரி தான் நான் அந்த பிளேயர்ஸை சொல்லியிருப்பேன். இப்போ இதே இது ஒன்றும் இல்லை, நான் போவலையும் வரமாட்டாங்கன்னு சொல்லியிருந்தேன். இதே இது பேட்டினுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்குது, ஸ்பின் ஒர்க் ஆகாதுன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல போவல் தான் வருவார். பேட்டினுக்கு இந்த பிச்சு இப்போ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் சப்போர்ட் ஆகும், செகண்ட் இன்னிங்ஸ் பவுலிங்க்கு மாறும்னா போவலோ அந்த பிரண்டன் கிங் கண்டிப்பாக அவர் வருவார். ஸோ ஒரு டீம் அந்த வின்னிங் லாஸின் வச்சும் அந்த பிளேயர்ஸ் டாமினேட்டின் வச்சும் மாறும். ஸோ நம்ம டீம் கிரியேட் பண்ணும்போது ஒவ்வொன்றும் மாற்றி பண்ணி பார்க்கணும். இப்போ இது கம்ப்ளீட்டாக பவுலிங்க்கு மாறுறப்போ நான் அந்த இது பார்த்தீங்கன்னா நான் இவருக்கும் சொல்லியிருந்தேன், சவுதி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் போட்டால் ட்ரீம் டீம் வருவார், மேட் ஹென்ரிக்கு பதிலாக வந்தால் அவரை மஸ்டாக எடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அகில் ஹுசைனுக்கு பதிலாக மோட்டி தான் ட்ரீம் டீம் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம், பெருசாக ப்ளே பண்ணவும் வாய்ப்பு இருக்குன்னு. அதே மாதிரி நிக்லஸ் பூரான நான் இந்த மாதிரி சில த்ரெட்ஸ் இருக்குது, இது பவுலிங் பிச்சா மாதிரி மாறுதுன்னா அந்த இடத்துல நீங்கள் அவரை ரிஸ்க்காக லீவ் பண்ணிருங்க அப்படின்னா. ஆனால் அதுக்காக நான் நிக்லஸ் பூரான கண்டிப்பாக எடுக்காமல் இல்லை, ஒரு பேட்டினுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இது பிச்சு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் இருக்குது அப்படின்னா அதில் ஒரு ஆளை நான் டீமில் நான் எடுப்பேன். ஸோ நிக்லஸ் பூரான் எல்லா டீம்லையும் நீங்கள் எடுத்துகிட்டு போயிருக்கீங்க, அகில் ஹுசைன் எல்லா டீம்லையும் எடுத்துகிட்டு போயிருக்கீங்கன்னா, அதே மாதிரி வில்லியம்சனையும் எல்லா டீம்லையும் நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா லாஸ் தான் ஆவீங்க. ஸோ அதை வச்சு தான் நான் இன்னிங்ஸ் வைஸாக இவங்க வருவாங்க, இந்த கேட்டகரியில் இவங்க வருவாங்க. இப்போ ட்ரெண்ட் போல்ட்டுமே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பவுலிங் போட்டால் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி ஜோசப் ஒன்று ட்ரீம் டீம் வருவார் இல்லை ஃபெயிலியர் ஆவார்னு சொல்லியிருந்தோம். ஆனால் பார்த்தீங்கன்னா அவர் கேப்டன் வைஸ் கேப்டன் அளவுக்கு கூட வந்துட்டாரு. ஒன் ஆர் இது நம்ம சொல்ற ப்ரிடிக்ஷனும் மாறும். விக்கெட் கீப்பர்ல 4 பேர் இருக்கிற பட்சத்தில் இவர் 2வது டெத் ஓவர் போட்டாரு, வந்துட்டாரு. அதே மாதிரி சாட்னர் அகில் ஹுசைன்ல நான் ஒருத்தரை தான் சொல்லியிருந்தேன், வந்துட்டாங்க. பிலிப்ஸ்லையும் ஃபெர்கசன்லையுமே நான் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த மாதிரி இன்னிங்ஸ் வைஸாக நீங்கள் பிரித்து பண்ணணும். இவங்க டாமினேட் பண்ணுறாங்களா, இந்த பிளேயர் வருவாங்க, இவங்க இது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் போடுறாங்களா, இவங்க வருவாங்க, இந்த டைம் பார்த்தீங்கன்னா ரசூல் வருவாங்க, அதுதான் அப்படி சொல்லியிருப்பேன். அது உங்களுக்கு எல்லாரும் ட்ரீம் டீம் வருவாங்க அப்படி கிடையாது. ஒருத்தங்க வின் பண்ணுறாங்களா இவங்க வருவாங்க, ஒருத்தங்க டாமினேட் பண்ணி வின் பண்ணுறாங்களா மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் வருவாங்க, இல்லை இது பேட்டினுக்கு சப்போர்ட் ஆகுதா மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனில் செகண்ட் இன்னிங்ஸில் வருவாங்க. ஸோ இந்த மாதிரியான சில விஷயங்கள் இருக்கு. மேட்ச் பார்த்தீங்கன்னா பிச்சு ரிப்போர்ட் மேக்சிமம் எந்த மாதிரி இருக்கு அப்படின்னா, பெருசாக இது பண்ண மேட்ச்சில் இங்கே நிறைய மேட்ச் இது பண்ணலை. பிச்சு ஸ்பின்னர்ஸுக்கு நிறைய சப்போர்ட் ஆகுது, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லேயும் சரி செகண்ட் இன்னிங்ஸ்லேயும் சரி. அதே மாதிரி ஒரு நியூட்ரல் பிச்சு பேட்ஸ்மேன் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுற மாதிரியும், பவுலர்ஸ் கொஞ்சம் ஃபாஸ்ட் பவுலர் ஸ்ட்ரகிள் கொஞ்சம் பண்ணுறாங்க, ஸ்பின்னர்ஸ் விக்கெட் எடுத்துடுறாங்க. நல்ல இந்த ஸ்லோவாக வேரியேஷன் பண்ணுறவங்க இங்கே விக்கெட் எடுக்க வாய்ப்பு இருக்குது ஃபாஸ்ட் பவுலர்ஸில். அதே மாதிரி ஸ்பின்னர்ஸுக்கு நல்ல சப்போர்ட் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பவர் பிளேயில் கொஞ்சம் அந்த ஸ்டார்டிங் இதில் பேட்ஸ்மேனுங்களுக்கு சப்போர்ட் ஆகும். அந்த நேரத்துலையும் ஸ்பின்னர்ஸ் போடுறாங்க அப்படின்னா பால் டர்ன் ஆகிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸ்பின் பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் நல்லாவே வச்சுருக்கிறாங்க, சைப் ஹுசைன் அப்புறம் ஆர் ஹுசைன் இந்த மாதிரிலாம் வச்சுருக்குறாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மி தான். இப்போ இந்த மேட்சை பொறுத்தவரை ஆல்ரவுண்டர் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி பண்ணுறாங்க, ஆல்ரவுண்டர் அண்ட் பவுலர்ஸ் பெர்ஃபார்மன்ஸை வச்சு தான் இந்த மேட்ச் மூவ் ஆகும். பங்களாதேஷ் ஏற்கனவே வின் ஆகிருக்கிறாங்க. இதில் யார் யாருமான மெயின் பிளேயர்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பவர் பிளே ப்ராக்ரஸ் 2 மேட்ச் தான் நடந்திருக்கு, அதையே நீங்கள் எடுக்க வேண்டாம். இருந்தாலும் பவர் பிளேயில் மேக்ஸிமம் இப்போ ஸ்பின் சப்போர்ட் ஆகிற பட்சத்தில் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸை பொறுத்தவரை மேக்ஸிமம் 1 ஆர்
ஒரு விக்கெட் விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, 1 to 2 விக்கெட்டு. செகண்ட் இன்னிங்ஸ் பொறுத்தவரை மேக்ஸிமம் ஸ்பின்னு நல்ல சப்போர்ட் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக ஸ்பின்னுக்கு பவர் பிளேயில் கொடுத்தா 2 விக்கெட் விழணும், இல்லை 1 விக்கெட் அது விழுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த மேட்சை பொறுத்தவரை ஹை பெர்சன்டேஜ் கேப்டன், ஹை பெர்சன்டேஜ் வைஸ் கேப்டன் இவங்க 2 பேருமே நெதர்லாண்டில் இருந்து தான் இருக்கிறாங்க. பங்களாதேஷும் இந்த மேட்ச் வின் ஆகலாம், சவுத் ஆஃப்ரிக்காவுக்கே கொஞ்சம் அந்த பிச்சில் டஃப்லாம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்போ இதில் மெயினான இந்த ஆட்டை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து முஸ்தபர் ரஹ்மானை வந்து இந்த பிச்சில் ட்ரை பண்ணுங்கள். அவர் நல்ல ஸ்லோ பால் வேரியேஷன் டெலிவரி வந்து நல்ல பண்ணுவாங்க. அதே மாதிரி டஸ்கின் அகமட் இவரும் வந்து ட்ரீம் டீம் வர 2 பேருக்குமே இந்த மேட்சை பொறுத்தவரை கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. அடுத்து ஹை பெர்சன்டேஜ் வைஸ் கேப்டன் இவர் இருக்கார். அப்புறம் பார்த்தீங்கன்னா கேப்டனும் ஆல்ரவுண்டர் கேட்டகரியில் இருக்குது. இந்த மாதிரி ஆல்ரவுண்டர் கேட்டகரியில் இருக்காங்கன்னா ஒரு இது வந்து ஆல்ரவுண்டர்லையும் இன்னொன்று வந்து பவுலருக்கு மாற வாய்ப்பு நிறைய இருக்குது. அதுவும் ஆல்ரவுண்டரில் வந்து ஹை பெர்சன்டேஜ் கேப்டனில் இருக்கிறதுனால ஒரு இது ஆல்ரவுண்டரில் மேபி ஹை பெர்சன்டேஜ் கேப்டன் வரலாம், இல்லை லோ பெர்சன்டேஜ் கேப்டன் வரலாம். அப்படி ஹை பெர்சன்டேஜ் கேப்டன் இருக்காங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா பவுலிங்கில் பார்க்கும்போது மேபி லோவாக வரலாம், இல்லை ஹையாக கூட வரலாம். இந்த 2 கேட்டகரியிலையும் வரும், மேபி லோவாகவும் வரும் ஹையாகவும் வரும். இப்போ ஆல்ரவுண்டரில் மேபி லோ பெர்சன்டேஜில் இருக்கிறவங்க கூட பெருசாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க, பவுலிங்கில் இருக்கிறவங்க ஹை பெர்சன்டேஜ் பண்ணுவாங்க. இல்லைன்னா 2மே ஹை பெர்சன்டேஜ் வரும். ஆனால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஆல்ரவுண்டரில் ஒன்றும் பவுலரில் ஒன்றும் ஷிஃப்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. இது ஒரு டைப்பு. அதே மாதிரி இது பவுலருக்கு நல்ல சப்போர்ட் ஆகுதுன்னா ஸ்பின்னர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்ரவுண்டரில் நிறைய இருக்காங்க, சைமுல் ஹசன் இருக்காங்க, ஆர் ஹுசைன் இருக்காங்க. அது மாதிரி இதில் நெதர்லாண்டில் பார்த்தீங்கன்னா அந்த பிங்கிள் மட்டும்தான் இருக்காங்க. இதில் ஆரியன் டட்டுன்னு ஒருத்தர் இருப்பார், அவர் வராரு அப்படின்னா சப்போஸ் பவுலிங்லேயே சிவிசி வர ஒரு சின்ன வாய்ப்பு இருக்குது. 2வது கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதில் நம்ம சொன்ன மாதிரி இவரை ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க முஸ்தபர் ரஹ்மானை இந்த மேட்சை பொறுத்தவரை. அதே மாதிரி செகண்டு இவரை ட்ரை பண்ணுங்கள். முகமதுல்லாவை வந்து நீங்கள் எந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னா நெதர்லாண்டு தான் இந்த மேட்ச் பெருசாக வின் ஆவாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அவரை ட்ரை பண்ணுங்கள், இல்லைன்னா அவரை விட்டுருங்க. லித்தன் தாஸை வந்து விக்கெட் கீப்பர் செக்ஷனில் வந்து நீங்கள் பங்களாதேஷ் வின் ஆயிரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அவர் வரதுக்கு ட்ரீம் டீம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் எட்வர்ட்ஸையே ட்ரை பண்ணலாம். இந்த கேட்டகரியில் இருந்து இப்போ ஹை பெர்சன்டேஜ் ஆல்ரவுண்டரில் வந்து நீங்கள் வச்சுட்டு இவரை கூட ஒரு மேட்ச்சில் ரிஸ்க்காக நீங்கள் லீவ் பண்ணி பாருங்கள். பெருசாக இல்லை, ஒரு மேட்ச்சில், அதாவது பங்களாதேஷுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு டீம் எடுக்கும் போது ரிஸ்க்காக வேணால் லீவ் பண்ணி பாருங்கள். ஹை பெர்சன்டேஜ் கேப்டனை வந்து நீங்கள் டீமில் வச்சுக்கலாம். ஸோ இதில் இருந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த பிளேயிங் லெவலில் இவங்க இருக்கிற பட்சத்தில் 2 to 3 பேர் உறுதியாக வருவாங்க. நம்ம சொன்ன மாதிரி நீங்கள் எடுங்க, நான் இவரை சொல்லலை அவரை சொல்கிறேன்ட்டு அந்த மாதிரின்ட்டு இல்லை. இப்போ இவங்க 2 பேருக்குமான ஆப்ஷன் இருக்குது. இவரை பங்களாதேஷ் சப்போர்ட் பண்ணுற மாதிரியான டீமில் மட்டும் ட்ரை பண்ணுங்கள். நெதர்லாண்டுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரியான டீமில் எடுக்க வேண்டாம். நெதர்லாண்டுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுற மாதிரி டீம் எடுக்கும்போது இவரை சப்போர்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். இவர் வந்து மேக்ஸிமம் ட்ரீம் டீம் வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. கேப்டன் வைஸ் கேப்டன் வர்றது வந்து நெதர்லாண்டு வின் ஆகிற மாதிரியான டீம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு சிவிசி ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து இவர் ஸ்பின் சப்போர்ட் ஆகிறதுனால இவருக்கு வந்து கண்டிப்பாக சிவிசி கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். மேக்ஸிமம் 4 ஓவர் போட்டுருவார். செகண்ட் பவுலிங் போடுறாரு, இல்லை ஃபர்ஸ்ட் பவுலிங் போட்டாலும் இங்கே ஸ்பின் சப்போர்ட் ஆகிறதுனால இப்போவே நான் சிவிசி சொல்லிடுறேன், ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கேட்டகரியிலேருந்து இவங்க 2 பேரையும் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் எடுங்க. இவரை வந்து இவர் லோ பெர்சன்டேஜில் தான் இருக்கார். சப்போஸ் இவர் லாஸ்ட் 2 மேட்ச் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலை, நீங்கள் ரிஸ்க்காக எடுத்தீங்கன்னா ஒரு சிவிசி கொடுத்து ட்ரை பண்ணுங்கள், இல்லைன்னா கூட லீவ் பண்ணிடுங்க. அதே மாதிரி இந்த இதில் இவர் ட்ரீம் டீம் அளவுக்கு ஒன்று வருவார், அப்படி இல்லைன்னா இந்த இடத்துல இவர் ஹெரிடாய் ஃபெயிலியர் ஆயிடுவார். இதில் பொதுவாக இவங்க டீம் கூட யார் பொதுவாக நல்லா விளையாண்டுட்டே இருந்திருக்கிறாங்கன்னா வேன் மெக்ரைன், இவர் நல்லா ப்ளே பண்ணியிருக்கிறார் தொடர்ச்சியாக இவங்க டீமுக்குள்ளே. ஸோ இவர் இந்த இடத்துல ட்ரீம் டீம் வர வாய்ப்பு இருக்குது. அடுத்து இன்னொருத்தங்க வந்து வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது, அந்த இடத்த வரப்போ நான் சொல்கிறேன். அதே மாதிரி இவங்க ஆல்ரவுண்டரில் லாஸ்ட் டைமும் நல்லா பேட்டிங் பண்ணுறாங்க, பவுலிங்கும் பண்ணுறாங்க. ஸோ இந்த 2 பேரில்
கண்டிப்பாக ஒருத்தங்க ட்ரீம் டீம் வருவாங்க. நெதர்லாந்து வின் ஆகும்போது நீங்கள் இந்த 2 பேரையுமே ட்ரை பண்ணுங்கள். எட்வர்ட்ஸை வந்து நீங்கள் எப்படி எடுக்கலாம்னா பங்களாதேஷ் தான் வின் ஆகும் அப்படிங்கிற மாதிரி கண்டிஷன் இருக்குன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அவர் லோ மிடில் ஆர்டரில் கொஞ்சம் ரன் அடித்து ட்ரை பண்ணுவார். இந்த மேட்சை பொறுத்தவரை இவர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஷாண்டோ இவங்கெல்லாம் லோ பெர்சன்ட்டில் இருப்பாங்க. ஸோ அந்த லோ பெர்சன்ட்டில் இருக்கிறதுலேருந்து ஒருத்தங்களாவது கண்டிப்பாக ட்ரீம் டீம் வருவாங்க. அப்படி வர்ற பட்சத்தில் இப்போ நேற்று சூரியகுமார் யாதவ் வந்த மாதிரி, ஸோ அப்படி வர்றப்போ நீங்கள் நெதர்லாந்து வின் ஆச்சுன்னா இவரை ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லை பங்களாதேஷ் வின் ஆகிற மாதிரி இருந்துச்சுனாலும் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் இவருக்கு கொடுங்க. 2வது அந்த ஷாண்டோவை சிவிசி கொடுத்து எடுங்க, இல்லைனா கூட லீவ் பண்ணிடுங்க. இப்போ இந்த ஆர் ஹுசைன்ங்கிறவங்க இந்த மேட்சுக்கு வந்து ஒரு மஸ்ட்டாக வந்து ட்ரை பண்ணுங்க. அதுவும் செகண்ட் இன்னிங்ஸ் போடுறாரு அப்படின்னா கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணுங்க. ஸ்பின் சப்போர்ட் ஆகிற பட்சத்தில் இவர் போத் இன்னிங்ஸுமே இங்கே முக்கியமாக தான் இருப்பார். சிவிசி கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மேட்சை பொறுத்தவரை இந்த ஏ டட்டு இவர் உள்ள வராரு அப்படின்னா கண்டிப்பாக கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணுங்க. இவர் அதுவும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் போட்டாலும் சரி, செகண்ட் இன்னிங்ஸ்னா மஸ்ட்டு ட்ரை பண்ணிடுங்க. இதில் இவர் லோ பெர்சன்ட்டில் இருக்கார், இவர் ஹை பெர்சன்ட்டில் இருக்கார். இந்த மாதிரி இருக்காங்க. நீங்கள் சகிப்பை எடுக்கிறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பவுலிங் போடுறாங்க அப்படின்னா அவரை கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து எடுங்க, இல்லைன்னா அவரை ரிஸ்கா டீமில் இருந்து விட்டுருங்க. ஏன்னா அவருடைய கேப்டன்ஷிப் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் அவருக்கு எடுக்கும் போது ஒரு டீமில் எடுக்கிறீங்கன்னா அது எந்த டீமில் எடுத்தாலும் கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், இல்லைனா விட்டுருங்க. இவர் ட்ரீம் டீம் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இந்த மேட்ச்சில் இருக்குது. இந்த கிங்மா வந்து பிளேயிங் லெவனில் இருந்தாங்கன்னா ஸோ இந்த கேட்டகரியில் இருந்து ஃபஸ்ட்டு நீங்கள் கிங்மா ட்ரை பண்ணுங்கள். இவரை நம்ம சொன்ன மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் இவர் வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து பெரிய அளவுக்கு பண்ணலை. ஸோ இவருக்கு பதிலாக வேறு யாரையாவது ப்ளே பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம டெலிகிராமில் லாஸ்ட்டில் சொல்லலாம். இவர் நல்ல ஒரு பேட்ஸ்மேன் தான். நீங்கள் வந்து லித்தன் தாஸ் எல்லாம் விட்டுட்டு நெதர்லாண்டு தான் வின் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டீம் ரெடி பண்ணுறீங்கன்னா அந்த இடத்துல இவரை கொண்டு வந்து ட்ரை பண்ணுங்க. ஸோ இந்த கேட்டகரியில் இருந்து மேக்ஸிமம் 2 to 3 பேர் வருவாங்க. நம்ம சொன்ன மாதிரி இவரை ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் செகண்ட் இன்னிங்ஸ் சிவிசி ட்ரை பண்ணி பாருங்கள். இவரை ஒரு இதில் எடுத்தீங்கன்னா பங்களாதேஷ் வின் ஆகிற மாதிரி ட்ரை பண்ணி அதில் கேப்டன் வைஸ் கேப்டன் அளவுக்கு கொடுத்து எடுங்க, இல்லைனா ரிஸ்க் எடுத்து விட்டுருங்க. இதில் இவர் மேக்ஸிமம் ட்ரீம் டீம் வர பெரிய, அதாவது பங்களாதேஷ் வின் ஆனாலும் சரி நெதர்லாந்து வின் ஆனாலும் சரி இவருக்கு பெரிய ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதே மாதிரி சப்போஸ் இவர் வராரு, இந்த ஆரியன்டட் உள்ளே வராரு அப்படின்னா மேபி நெதர்லாண்டு வந்து வின்னானா இவங்க இந்த கிங்மாவும் ஆரியன்டட்டும் தான் சிவிசி அதாவது ட்ரீம் டீம் வர நிறைய வாய்ப்பு இருக்கும். இதில் இந்த டி சலாம் டி பிரிங்கிள் இந்த 2 பேரில் கண்டிப்பாக இப்போ டி சலாம் உள்ள புதுசாக வராரு, இந்த மேட்ச்சில் வராருன்னா கண்டிப்பாக ட்ரீம் டீம் அளவுக்கு வருவாங்க. செகண்ட் இன்னிங்ஸ் போட்டால் சிவிசி அளவுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டி பிரிங்கிள் வந்து அவர் இருக்கிற இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 பேருமே லோவில் தான் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இவர் செகண்ட் பவுலிங் போட்டால் மேபி வரலாம், இல்லைனா வரமாட்டார். ஆனால் இந்த டி ஹசனை பங்களாதேஷ் வின் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டீம் எடுத்தீங்கன்னா ஒரு டீமில் கண்டிப்பாக எடுங்க. கம்மியாக இருப்பார், வேகமாக சில டைம் ரன்னை அடித்து கொண்டு போவார். ஸோ இந்த கேட்டகரியிலேருந்து மேக்ஸிமம் ஒருத்தங்களை ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு கேப்டன் வைஸ் கேப்டன் இதில் முஸ்தபர் ரஹ்மானுக்கும் ஒரே ஒரு இதில் ட்ரை பண்ணி பாருங்கள். முஸ்தபர் ரஹ்மான் தஸ்கின் அகமதில் ஒருத்தங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். இவங்க நல்லா பவுலிங் போட்டிருக்கிறாங்க அவங்க டீமோட நெதர்லாண்டோட. ஸோ இவருக்கு 2 பேருமே ட்ரீம் டீம் வந்து வர்றதில் கண்டிப்பாக ஒரு வாய்ப்பு இருக்குது பங்களாதேஷ் வின்னானா. ஸோ ஒருத்தங்களுக்கு கண்டிப்பாக கொடுங்க. நம்ம லாஸ்ட்டில் வந்து சொல்கிறோம் சிவிசி ஆப்ஷன் யாருக்கு ஃபுல்லாக இருக்குன்னு. அடுத்து இந்த பேஸ்லி வந்து ஃபஸ்ட்டு பவுலிங் போடுறாங்க. சரி, இவர் ஃபஸ்ட்டு பவுலிங் போட்டு இது பண்ணுறாருன்னா கொடுங்க கேப்டன் வைஸ் கேப்டன். இல்லைனா கூட அந்த இடத்துல நீங்கள் வேற ஒரு ஆல்ரவுண்டர் சைபுல் ஹசன் இல்லைனா ஆர் ஹுசைன் அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு ட்ரை பண்ணலாம். இவர் ஆர் ஹுசைன் வந்து ஃபர்ஸ்ட் பவுலிங் போட்டாலும் சரி செகண்ட் பவுலிங் போட்டாலும் சரி கண்டிப்பாக சிவிசி ட்ரை பண்ணி பாருங்கள். இவரை டீமில் எடுத்தால் சிவிசி கொடுத்து எடுங்க, இல்லைனா கூட லீவ் பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் பவுலிங் தான் இவர் கொஞ்சம் நல்லா பண்ணுவார். இவருக்கு வந்து சிவிசி அளவுக்கு பண்ணுவாராங்கிறது வந்து பெரிய இது இல்லை. ஆனால் அப்படி பண்ணால் ட்ரீம் டீம் அளவுக்கு கண்டிப்பாக வர ஒரு வாய்ப்பு. ஆனால் இவர் வராரு, இந்த 6 டட்டு வராரு அப்படின்னா
இந்த ஏ டட்டு இவர் உள்ளே வராரு அப்படின்னா ஒரு இதுலையாவது அவருக்கு சிவிசி கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கேட்டகரியில் இவருக்கு ஒரு வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணி பாருங்கள். இவருக்கு ஒரே ஒரு இதில் கேப்டன் கொடுத்து பாருங்கள். இவங்க கூட விளையாண்டப்பெல்லாம் ஒரு 2 விக்கெட் 3 விக்கெட் எடுத்திருக்கிறாரு. ஸோ அந்த இதில் ட்ரை பண்ணி பாருங்கள். மேக்ஸிமம் இந்த மேட்சும் ஓரளவு பேட்டின் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனும் லோ பர்சன்டேஜ் பேட்ஸ்மேனை ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு 50%க்கு கீழே மேக்ஸிமம் 4 to 5 வேற ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லா மேட்ச்லேயும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெலிகிராமில் ஜாயின் பண்ணாலும் ஜாயின் பண்ணிக்கிடுங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது தெரிவிக்கணும்னா கமெண்டில் தெரிவிங்க. தேங்க்யூ.